எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை பாய்ஸ் வந்துட்டோம். ராகுல் வந்துட்டாரு. மட்டு முதலாளி நான் எல்லாம் வந்துட்டோம். பஞ்சாப் வர்சஸ் எல்எஸ்ஜி எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஏக்கனா ஸ்டேடியம் லக்னோ. லக்னோவோட டெபியூ. ஆனால் லக்னோவுக்கு அது நல்ல டெபியூ கிடையாது இந்த ஐபிஎல்ல. ஒரு கம்ப்ரிஹென்சிவ் கம்ஃபர்டபுள் வின் ஃபார் பஞ்சாப். ஃபர்ஸ்டே டாஸ் ஜெயிச்சாங்க, பவுலிங் போட்டாங்க, தே டிட் எவ்ரி திங் ரைட்டு. மார்ச் வந்தோடனே அவுட் ஆனார். கொஞ்சம் ஸ்டாப் ஆன மாதிரி இருந்துச்சு இனிஷியலாக பால். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப்ல இன்னும் நல்லா பேட்டுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு, பார்க்கறதுக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் விக்கெட் விட்டுட்டே இருந்தாங்க. பூரான் ஒரு மாதிரி விளாண்டாரு. பதோனி சம்மதெல்லாம் தேத்தி ஒரு ஸ்கோர் கொண்டு வந்தாங்கன்னு தான் சொல்லணும். அப்ரண்ட்டும் நல்லா போட்டாங்க, டுவர்ட்ஸ் எண்டும் நல்லா போட்டாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங்கில் தே ஜஸ்ட் ரன் அவே வித் த கேம். ஈஸி கம்ஃபர்டபுள் வின். அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வேறு இதில் பஞ்சாப்க்கு. டாக்கிங் பாயிண்ட்ஸ் என்னன்னா அதுதான், எக்கச்சக்க ஆப்ஷன் இருக்குது, எல்லா பிளேசஸ்க்கும் ஆப்ஷன் இருக்குது. போன மேட்ச் ஒரு வின் பண்ணி கொடுத்தாரு வைஷாக் விஜயகுமார். அவருக்கு ஒரு இன்னைக்கு ஸ்டார்டிங் லெவனில் இடம் இல்லை அப்படின்னா அவங்க வந்து வேரியஸ் காம்பினேஷன்ஸ் ஆர் வேரியஸ் கண்டிஷன்ஸ் அண்ட் அப்போசிஷன்ஸ், ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக செகண்ட் பேட்டிங்காக அந்த மாதிரிலாம் நிறைய கணக்கு வச்சிருக்காங்க. நேஹல் வதீரா போன மேட்ச் 11ல் இல்லை, இந்த மேட்ச் 2 வந்தார். அடுத்தது வந்து இந்த சூரியன் ஷெட்டை வந்து பேடப் பண்ணிட்டு இருந்தார். ஸோ தட் ஷோஸ் தட் தேர் வில்லிங் டு பி வெரி வெரி ஃப்ளெக்சிபிள் வித் தேர் காம்பினேஷன்ஸு. அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் தேர் லுக்கிங் லைக் அ வெரி வெல் ஆயில்டு அண்ட் ஒரு நல்ல ஒரு மொமெண்டமோடு இருக்காங்க. தேர் லுக்கிங் லைக் அ வெரி டேஞ்சரஸ் சைட் பஞ்சாப். ஸோ இது என்னுடைய தாட்ஸு. நீங்களாம் என்னென்ன நினைக்கிறீங்க மட்டு? அதான் ஆக்சுவலாக இந்த மேட்சே வைஷாக் விஜயகுமார் வந்து ரன்னப்லாம் மார்க் பண்ணாரு மேட்ச் ஆரம்பிக்கும் வழி. மேபி அவங்க பேட்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் 11ல இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க. அதான் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்க. இம்பாக்ட் சப்கூரும் ஹர்ப்ரீத் பிராரும் இருக்காரு. ஃபியூச்சர் மேபி போக போக கொஞ்சம் ஸ்பின் வந்துச்சுன்னா அவரும் உள்ளே வர சான்ஸ் உண்டு. ஸோ இது அதான் நீங்கள் சொன்ன மாதிரி வெரி ஃப்ளெக்சிபிள் தான். பட் நம்ம லாஸ்ட் டைம் இந்த ரிவ்யூவில் சொல்லும் போதே நம்ம சொன்னோம், இவங்க ஒரு தடையும் ஓப்பனிங் வந்து மிச்சல் மார்ஷ் இவங்களாம் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அஷ்தீப் ஓவரில் அவுட் ஆனால் எப்படி மிடில் ஆர்டர் இது பண்ணுவோன்னு பார்ப்போம்னு நினச்சோம். அதே மாதிரி கொஞ்சம் பஞ்ச்லேருந்து எல்லாரும் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. பூரான் வந்து ஆக்சுவலாக சஹால் நல்லா டேக் டவுன் பண்ணார் ஃபர்ஸ்ட் 2 ஓவர். சஹால் வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சாரு. ஒய்டா போட்டு இன்னும் கொஞ்சம் கூகுளி போட்டாரு, ஸ்லோவா போட்டு, அதுவும் இல்லாம கூகுளி வேற போட்டாரு, இன்னும் வெளியே வேற போச்சு அது. அது ஸ்பின்னர், ஐ திங்க் ஸ்பின்னர் பால்ல ரொம்ப நாள் கழிச்சு ஐ திங்க் பூரான் அவுட் ஆறாருன்னு நினைக்கிறேன். ஆனா கொஞ்சம் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா 2 ஓவர். ஆனா ஃபர்ஸ்ட் ஓவரே 15 16 டேக் டவுன் பண்ணாரு. அதான் அது அவர் அவுட் ஆனது தான் பெரிய டேர்னிங் பாயிண்ட். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. மில்லரு கொஞ்சம் கெட் ட்ரூ. ஸோ அதனால ரன்ஸ் கொஞ்சம் மேபி இன்னும் 20-30 ரன்ஸ் அதிகமாக அடிச்சிருந்தாங்கன்னா, 200 அடிச்சிருந்தாங்கன்னா அப்பயும். ஆனால் பிச் கொஞ்சம் டியூல ஈஸ் அவுட் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் வாஸ் டெஃபினெட்லி மச் பெட்டர் ஃபார் பேட்டிங். அதனால அகைன் குட் டாஸ் டு வின். தே மேட் பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். வெற்றி, நீங்க என்ன நினைக்கிற? இல்ல, நம்ம நேற்று பேசின மாதிரி தான், லக்னோ வந்து மிடில் ஆர்டர் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவான்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. நல்ல ரேட்ல ஸ்டார்ட் பண்ணாரு. மாக்ரம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அடிக்கிறது நல்லா அடிச்சாரு. டக்குனா ஃபெர்கூசன் பால் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பூரா வழக்கம் போல இப்போ ஆரஞ்சு கேப் ரீடைன்மெண்ட் இருக்கா கன்டினியூ பண்ணாரு. பட் பவுலிங் வாஸ் ஓவரால் வெரி குட் இன் பஞ்சாப். பாண்டிங் சொன்ன மாதிரி ஐ திங்க் ஹி இஸ் ஆன் ட்ராக் டு பில்ட் அ வெரி குட் டீம். ஃபைனல் 4 வரைக்கும் போவாங்களான்னா ஹைலி லைக்லி. அது வெயிட் பண்ணி பார்க்கணும். செகண்ட் ஹாஃப் பேட்டிங் அவங்க சொல்லவே தேவையில்லை. டாப் ஆர்டர் இதே மாதிரி நல்லா விளையாண்டாங்க. இந்த டாப் ஆர்டர் இஸ் சோஃபார் அவங்க டாப் ஆர்டரே டேக் கேர் பண்ணியிருக்கு. ஐ மீன் மற்றவங்க இது வரைக்கும் சஷாங்க் சிங் மட்டும் ஆட வந்திருக்காரு, மற்றவங்க எல்லாரும் பெருசா ஆடல. ஸோ அந்த அளவுக்கு அவங்க டாப் அண்ட் மிடில் ஆர்டர் டேக்கிங் கேர் ஆஃப் இட். ஸோ ஸ்ட்ராங் யூனிட் தான் தெரியுது. நல்ல மேட்ச் டக்குன்னு வேற முடிஞ்சிருச்சு. இந்த சென்ஸ் எந்த சீசா மூமெண்ட்ஸ்லாம் இல்லை. 16 ஓவர்ஸ்லேயே 177 அடிச்சு முடிச்சுட்டாங்க. ஓகே, லாகுல், நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பத்தி? நான் என்ன கேட்கறேன்னா, இந்த மிச்சல் மார்ஷும் ரிஷப் பந்தும் ஒரு 25 ரன் அடிச்சிருந்தா டஃபா இருந்திருக்குமா மேட்ச்? இல்லை, ஈஸ் அவுட் ஆயிடுச்சு. அவங்க ஒரு 200-210 அடிச்சிருந்தா தான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்திருக்கும். அதுவும் அவங்க பேட்டிங் வச்சிருக்காங்க திரும்பி அடிக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அதான் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் மேட்சப்ஸ் பார்த்தோம்னாலே தேர் வெல் அஹெட் பஞ்சாப். அதனால எல்எஸ்ஜியோட பெஸ்ட் சான்ஸ் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தே ஷுட் ஹவ் அதான் போல்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் தெம் அண்ட் சேஸ்ட் இட் பேக் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிருந்தா இந்த 210க்கு மேலே அடிச்சிருந்தா தான் ஒரு சான்ஸ் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அதான் பிச்சு இது ரொம்ப ஆயிடுச்சு. இவங்க பவுலிங் லைனை போச்சு கஷ்டம். விஷ்ணாய் இப்போ தூக்கணும்னா, ஒரு லெக் ஸ்பின்னர் தூக்கணும்னா விஷ்ணாய் தான் தூக்கணும்னு நினைக்கிறேன். அவரு இன்னும் நல்லா போட்டுட்டு இருக்காரு திக்வேஷ் ரெட்டி.
ஆமா. அதுவும் நானும் ஐ வில் கன்கர் வித் தட். பிஷ்னாய் இஸ் வெரி புவர். அந்த டீம்ல வந்து ரொம்ப பேடா போடுறாரு பிஷ்னாய். லாஸ்ட் சீசன் அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்லா போட்டு விக்கெட்லெஸ்ஸாக இருந்தார். இந்த வாட்டி நல்லாவும் போடல, விக்கெட்லெஸ். திக்வேஷ் வந்து நல்ல நல்ல பேஸோட போடுறாரு. இஸ் டேர்ன் கொஞ்சம் சின்ன, அவ்வளோ ஷார்ப்பாக பிக் டேர்ன் இல்லாட்டியும் நல்ல பேஸ். அது அந்த விக்கெட்டை பிரியன் ஷாரியா விக்கெட்லாம் அந்த பேஸ் தான். ஆல்மோஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸ் வந்த பால், ஆல்மோஸ்ட் மீடியம் பேஸர் வித் சம் டன். அதனால திக்வேஷ் சீம்ஸ் குட். இப்போ ஒருத்தர் உள்ள டிராப் பண்ணோம் அப்படின்னா டெஃபினெட்லி தே வில் ஹேவ் டு லுக் அட் பிஷ்னாய் தான். பெரிய பிளேயர், தட்ஸ் ஆல் ஃபைன். பட் பிஷ்னாயை விட திக்வேஷ் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பிரியன் ஷாரியா. நான் வந்து டு பி வெரி ஃப்ரேங்க், மைட் சவுண்ட் கிரிட்டிக்கல், பட் போன மேட்ச்மே வந்து இதே ஒரு ஷார்ட் ஆடி தான் 2 ரன்ல அர்ஷத் கான் ஒரு கேட்ச் விட்டார், கைக்கு வந்து கேட்ச் அது. இதுவும் அப்படிதான், அவர் வந்து மடக்கி மடக்கி வெளியடிக்க பார்க்குறாரு எல்லா பாலையும். அந்த அளவுக்கு பண்ண தேவையில்லை. ஈவன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்டாலும் ஒரு அக்ராஸ் மூவ் பண்ணி வர்றாரு, ஆஃப் ஸ்டம்ப்க்கு வந்துருக்காரு, நவுந்து சைடில். மைட் ஹவ் கம் குட் இந்த நெட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் இந்த டொமஸ்டிக்கு. பட் ஐபிஎல் லெவலில் வந்து அந்த அளவுக்கு ஷஃபிள் பண்ணி நடந்து அக்ராஸ் வந்து ஆடி அவரால் எவ்வளோ சக்சீட் பண்ண முடியும்னு ஐம் ஸ்டில் நாட் கன்வின்ஸ்டு. அது தே நெட் டு லுக் அட், அது ஒரு பாயிண்ட்டு. வேற பஞ்சாப் டீமை பற்றி வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா பேசுறதுக்கு? இல்ல அதான் ஜாஷ் இங்கிலீஷ் வெளியே இருக்காரு. பட் ஆனா அவர் நெட்ஸ்ல எதுவும் பேட்டிங் பண்ற மாதிரி எதுவும் வீடியோ இல்ல. ஸோ அவர் ஃபிட்டா இருக்காருன்னு எனக்கு ஒரு இது இருக்கு. மேபி அவர் வந்தாருன்னா லாக்கி வச்சுட்டு ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் வச்சுட்டு அவர், பட் பண்ண மாட்டாங்க இப்போதைக்கு, ஏன்னா வின்னிங் இல்ல இதுல இருக்காங்க. பட் அதான் அவர், அது மட்டும் ஒரு டவுட் தான். மற்றபடி தே திங்க் தேர் வெரி, கொஞ்சம் அதே தான் டீமோட தான் போவாங்க வின்னிங் இதில். அண்ட் தேர் ஆல்சோ ஃபிளெக்சிபிள். அந்த ஒரு 2-3 ஸ்பாட் மட்டும் இம்பாக்ட்ஸ் மட்டும் தான் இது பண்றாங்க. அதுதான், தேர் வெரி கிளியர் அபவுட் தேர் இம்பாக்ட்ஸ். அதாவது செகண்ட் எது பண்றாங்களோ அந்த டிசிப்ளின்ல இருந்து பிளேயரை உள்ள எடுக்கிறாங்க. செகண்ட் பவுலிங் போட்டாங்கன்னா சம்படி லைக் வைஷாக் விஜயகுமார் உள்ள கொண்டு வராங்க. செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா சம்படி லைக் நேல் வதரா உள்ள கொண்டு வராங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் த கேம் டுவர்ட்ஸ் த வின், டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த மேட்ச் தே நீட் டு பிரிங் இன் தட் எக்ஸ்ட்ரா பிளேயர் டு பூஸ்ட் தேர் சான்சஸ். அப்படிங்கிறது அவங்க டாக்டிக்கா இருக்கு. அது பவுலராக இருந்தால் பவுலர், பேட்டராக இருந்தால் பேட்டர். நீ என்ன நினைக்கிற வெற்றி இதை பத்தி? இல்ல அதான் பூஸ்ட்ங்கிறீங்களே, மைலோ இல்லையா? சரி மைலோ. Milo. ம். இல்ல அப்புறம் அடுத்து கேளு, அவங்க ஐஸ் மைலோவான்னு கேளு. சொல்லு இல்ல வெற்றி. மத்த டீம் மாதிரி எல்லா டீமும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் தே ஆர் வெல் ப்ரிப்பேர்டு. ஐ திங்க் ஈவன் ஃப்ரம் த டைம் ஆஃப் தி ஆக்ஷன் கொஞ்சம் பார்க்க காமெடியா தான் இருந்துச்சு. அவங்க ஆக்ஷன் எடுக்கிறப்ப யூஸ்வலா பஞ்சாப் 11 ஆக்ஷன் பண்ணாலே கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். பட் இருந்தாலும் லுக்கிங் பேக் நல்ல ஸ்ட்ரக்சர் டீம் எடுத்திருக்காங்க. ஆல்ரவுண்டு நல்லா பிளான் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ கிரெடிட் டு பாண்டிங்னு சொல்லலாம். பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன், மெயினா எக்ஸிகியூஷன். தே மேட் ஷூர் தே ஒர்க் அலாங் தட் எக்ஸிகியூஷன். இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வந்தாலும் இம்பாக்ட் பிளேயர் இதான் ஒரு ரோல், நீ இதான் பண்ணணும், இதுக்கு ஒர்க் பண்ணுன்னு சொல்லி வைஷாக் விஜயகுமார் லாஸ்ட் டைம் கொடுத்தாங்க. நேல் வெதர சொல்ல தேவையில்லை, உன் வேலை சிக்ஸ் அடிக்கிறது, அடிப்பான்னு அடிச்சு விட்டாரு. ஸோ அதனால வெரி குட் டீம் மேனேஜ்மெண்ட் தான் சொல்லணும். அப்ரிஷியேட் டீம் மேனேஜ்மெண்ட். இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பஞ்சாப் வந்து எல்லா வருஷமும் ஆக்சுவலா பார்த்தா நல்ல டீமா இருக்கும். காமெடியா இருக்காது. ஆக்சுவலா பார்த்தா ஆன் பேப்பர் நல்ல டீமா தான் இருக்கும் ஓரளவுக்கு. ஆனா அதுக்கப்புறம் ஃபீல்ட்ல தான் பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னு அட்லீஸ்ட் என்னடா இது அப்படி. ஒரு தடவை அஸ்வின் கேப்டன் அந்த ஃபர்ஸ்ட் சீசன் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் 7 கேம்ஸ்ல வந்து 6 கேம்ஸ் ஜெயிச்சாங்க. ஜெயிச்சுட்டு டாப் ஆஃப் த டேபிள் கிட்ட இருந்தாங்க. ஒரு பிரேக், இந்த 1 வீக் பிரேக் அப்போ அவங்களுக்கு மிடில் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த 7 கேம்ஸ்ல 6 கேம் தோத்துட்டு பாட்டம்ல முடிச்சுட்டு போயிட்டாங்க. 1 வீக்ல சாப்பிட போயிட்டாங்களா? இருக்கலாம். ஸோ அதுதான், அந்த மாதிரி மொமெண்டம் லூஸ் பண்ணுவாங்க. இது அதான், யூ நீட் வின்னர்ஸ், யூ நீட் ப்ரூவன் பெர்ஃபார்மன்ஸ் ஹூ நோ ஹவு டு வின். அதுதான். இப்போ எம்ஐயோ ஒரு சிஎஸ்கேவோ, எம்ஐ எல்லாம் வந்து கடைசி பிளேஸ்ல இருந்து எப்படியெல்லாம் ஜெயிச்சு உள்ள வந்திருக்காங்க. ராகுல் டிராவிட்லாம் தொப்பி எரிஞ்சிட்டுலாம் போயிருக்காரு கோவத்தில். பிகாஸ் தே ஹேவ் பீப்புள் அரவுண்ட் ஹூ நோ ஹவு டு வின். சிஎஸ்கேவும் அதே தான், தே ஹேவ் பீப்புள் ஹூ நோ ஹவு டு வின். அந்த இதில் தான் இப்போ பாண்டிங் இஸ் தேர், ஹீ நோஸ் ஹவு டு வின். ஸ்ரேயாஸ் ஐயர் ஹஸ் ஒன் ஐபிஎல். ஸோ அதுதான், தட் மே கிவ் தம் தட் மென்டல் வின்னிங் எட்ஜ். ஏன்னா they have always had the good team but they're not able to deliver அப்படின்னா அந்த வின்னிங் எட்ஜ், வின்னிங் மென்டாலிட்டி, அந்த கோட் மென்டாலிட்டி ஐ திங்க் பாண்டிங் அண்ட் ஸ்ரேயாஸ் மைட் கிவ் him this year. We have to see how it goes. கோட் மென்டாலிட்டிங்கிறீங்களா? இப்போ பீஸ்ட் அப்பா எல்லா மென்டாலிட்டியும் தான். ஸோ இப்போ லக்னோ ஆனால் அதர் ஹேண்ட் வந்து தேர் வெரி தின் ஆன் தி ரிசோர்ஸஸ். தேர் வெரி, அதான் நீங்கள் 2 பேரும் சொன்ன பாயிண்ட் தான். இன்னைக்கு மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, மார்ச் பர்ஃபார்ம் பண்ணல. இப்போ வந்து அவங்க பவுலிங்கும் வந்து பிஷ்னா இஸ் நாட் அப் டு த மார்க்கு.
Avesh Khan returning from injury is improving by the game, but not the best form of Avesh Khan that we have seen. Shardul Thakur was very average today. He was taken down. அதாவது நியூ பால்லையும் அடிச்சிட்டாங்க, மிடில் ஓவர்ஸ்லேயும் அடிச்சிட்டாங்க, கடைசியில் போட்டார் அப்பயும் அடிச்சிட்டாங்க. ஸோ லார்ட் வாஸ் நாட் இன் லார்ட் எலிமெண்ட்ஸ் டுடே. அதனால அதுவும் இல்லை இன்னைக்கு. பிஷ்னாய் கன்சிஸ்டண்டாகவே நாட் குட்டு. இப்படி இருக்கும்போது திக்வேஷ் மட்டும்தான் ஒரு சம்படி டு மென்ஷன். மணிமாறன் தான் வாஸ் ஆவரேஜ் டுடே. ஹீ குட் ஸ்டில் பி பெட்டர். அவரும் ஆவரேஜ் தான் இது. ஸோ அதனால இது எப்படி போகணும்னு தெரில. இந்த பவுலிங்கை வச்சு எப்படி ஒப்பேத்துறதுன்னு தெரில. ஷமார் ஜோசப் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, மேலே ஹர்ஷின் குல்கர்னி மாதிரியோ இல்லை யுவராஜ் சௌத்ரி மாதிரியோ ஒருத்தர் கொண்டு வந்துட்டு ஷமார் ஜோசப் கீழே கொண்டு வராங்களா, அந்த ஒரு ஆப்ஷன் அவங்க எடுக்கிறாங்களான்னு பார்க்கணும். மட்டு பட் என்னன்னா இந்த மேட்ச் மார்க்ரம் அடிச்சாரு கொஞ்சம் நல்லா. மாஷ் வந்து 2 மேட்சா நான் கொஞ்சம் அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவங்க 2 பேரையும் இப்போதைக்கு டிராப் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆப்வியஸ்லி புரான் டிராப் பண்ண முடியாது. ஸோ அதனால கொஞ்சம் கொண்டு வரதுக்கு கஷ்டம் ஷமார் ஜோசப். மில்லர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் லோவர் ஆர்டர் இன்னும் இதுவாக தான் ஆகும். ஸோ அது கில்லர் மில்லர் டிராப் பண்ண மாட்டாங்க. ராகுல் உங்க ஃப்ரெண்டு அதை சொல்ல பிடிக்கும், கில்லர் மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாரு. யார் அந்த ஃப்ரெண்டு? சரி, இப்ப அப்ப இப்போதைக்கு கொண்டு வரது கஷ்டம் அப்படிங்கிறியா ஷமார் ஜோசப்? ஆமா, ஷமார் ஜோசப்க்கு ஆமா இடம் இல்ல. என்ன பண்ணி இந்த லக்னோவை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம்னு நீ நினைக்கிற? லக்னோ ஸ்ட்ரென்தன் பண்ணா பந்த் ஓனரை எடுத்துக்க தூக்கணும். கூடாது. பந்த் எடுத்துக்க கூடாது அப்படி இல்ல. பட் இந்த சென்ஸ் ஓனர் ஆக்சுவலா அவர் கிரவுண்ட்ல இருந்து எல்லா டீமோடையும் 2 டீமோட பிளேயர்ஸோடையும் பேசி சிரிச்சு பேசிட்டு இருந்தார். அவரோட அது எனக்கு மோர் ஆஃப் பிஆர் மாதிரி தோணுது. இமேஜ் மாத்த பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் லக்னோ வந்து ஐ திங்க் தேவர் அன்லக்கி இன் டர்ம்ஸ் ஆஃப் த பவுலிங் ரிசோர்சஸ். இந்த இன்ஜுரிஸ் தான். இப்ப மயங்க் யாதவ் இருந்திருந்தால், ஆவேஷ் கான் கொஞ்சம் ஃபிட்டா இருந்திருந்தா. பட் ஆனா வெற்றி அது வந்து அவர் மயங்க் யாதவ் விளையாட மாட்டாருன்னு முன்னாடியே தான் தெரியும். அந்த இன்ஜுரியில இருந்தே தெரியும். அவங்க ரிட்டர்ன் பண்ணும்போது அவர் இன்ஜுரியா தான் இருந்தாரு. நீங்க அவங்க பண்ணது என்ன தப்புன்னா 2 பேர்ல ஒருத்தர் பண்ணிருக்கலாம். மோசின் கானையும் ரிட்டர்ன் பண்ணிருக்கணும், இவரையும் ரிட்டர்ன் பண்ணிருக்கணும் அவசியமே கிடையாது. மோசின் 4 பாயிண்ட் சம்திங் தானே, சரி அதை பண்றோம் இதையும் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிட்டாங்க. நிறைய ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. அன்லக்கின்னு சொல்லலாம். பட் அதான் பட் 6 ஃபாரின் பிளேயர் எடுத்ததுக்கு இன்னும் 2 பேர் எடுத்திருந்தா இன்னொரு ஆப்ஷன் வந்திருக்கும். எதுக்கு 6 ஃபாரின் பிளேயர் நிறுத்தினாங்கன்னு தெரியல. தே ஹேட் மணி. ஓகே, ப்ராபப்லி பவுலிங் ரிசோர்சஸ் ஷோர் அப் பண்ணாலோ, இல்ல ஒருவேளை மயங்க் யாதவ் ரிட்டர்ன் ஆனாலோ, ஒருவேளை ஆவேஷ் கான் ரொம்ப நல்லா ஃபிட் ஆனாலோ, they have a better run. பட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் யூசுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல் வச்சு நம்ம ஒரு டோர்னமெண்ட்டை டிட்டர்மைன் பண்ண முடியாது. செகண்ட் ஹாஃப் ரன் எப்படி போகுதுன்ற பொறுத்து தான் இருக்கு. சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி குவார்டர் கூட முடியல ஐபிஎல்ல. சோ பார்க்கணும். ஆனா என்னன்னா அவங்க ஒன் திங் இஸ் கிளியர் வெற்றி, பூரான் இஸ் கேரிங். பூரானோட கேரி பண்றதுக்கு இன்னும் ஒருத்தர் வேணும். சம்படி லைக் மார்ஷ். அவரும் எல்லா மேட்ச் அடிக்கலைன்னா இன்னொரு ஓப்பனரோ இல்ல ஒரு பந்தோ. அதான் சொன்னேன், அந்த ஃபர்ஸ்ட் டாப் 4ல 2 பேர் கேரி பண்ணும் அந்த டீமை. பூரான் ஒருத்தர் கேரி பண்றாரு, இன்னொருத்தர் எல்லா மேட்சும் வந்து கேரி பண்ணணும். they could do black soil போட்டுட்டு ஃபுல்லா லோ பிட்ச் பண்ணிட்டு. பட் என்னன்னா அவங்க பேட்ஸ்மேன்ஸ் யாரும் அடிக்க மாட்டாங்க. மார்ஷல் அடிக்கிறது இல்லையே. இல்ல பட் இப்போ 2 மேட்ச் அடிச்சாங்கல்ல, அட்லீஸ்ட் மார்ச் 2 மேட்ச் இது பண்ணாரு. பட் அந்த மாதிரி ரொம்ப லோ பிட்ச் போட்டாங்கன்னா இவங்க மணிமாறன், பிஷ்னாய், இப்ப புதுசா திக்வேஷ் இருக்காரு, கொஞ்சம் ஷபாஸ் அஹ்மத் எல்லாம் வச்சு ஓட்டலாம். பண்ட் வந்து என்னாச்சுன்னு தெரியல, இந்த மென்டல் பிளாக் நினைக்கிறேன், கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாரு. பட் ஹோப்ஃபுல்லி பார்க்கலாம். இட்ஸ் early days. 3 மேட்சஸ் தானே இருக்காங்க, பார்க்கலாம். ஓகே, சரி, அப்படியே சின்னசாமி ஸ்டேடியம் போகலாம். இன்னைக்கு வந்து ஏக்கனாவோட டெபியூ இந்த ஐபிஎல்ல அப்படின்னா, நாளைக்கு வந்து சின்னசாமி ஸ்டேடியம், த ஃபேமஸ் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த ஐபிஎலுக்கு. ரொம்ப ரொம்ப ஷார்ட், அந்த கார்னர் பவுண்டரிஸு, எக்ஸ்ட்ரீம்லி ஹை இது பேட்டிங், நல்ல பேட்டிங் சர்ஃபேஸு, கிரேவியார்ட் ஃபார் பவுலர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பிச்சு. இங்கே தான் வந்து நாளைக்கு ஜிடி வர்சஸ் ஆர்சிபி. 2 டீம்ஸும் என்ன சேஞ்ச் பண்ணுவாங்க? ஜிடியும் வின்னோட வர்றாங்க, ஆர்சிபி 2 வின்னோட வர்றாங்க. மட்டும் டீம் சேஞ்சஸ்லாம் என்னென்ன இருக்கும்? இந்த நெட்ஸ்ல வந்து சாய் சுதர்ஷன் பேட்டிங் பண்ணல. ஆர்சிபி நெட்ஸ்ல பாருங்க, நெட்ஸ் எல்லாம் உட்காந்து எல்லாரும் மேட்ச் பார்த்துட்டு கமெண்ட் கொடுப்பாங்க. நெட்ஸ்ல அவர் பவுலிங் ஆள் இல்லாததாலே யோசிச்சிருக்காரு, இன்ஜுரி இது அங்க பவுலிங் ஸ்டேடியம்ல ஒரு ஆள் வச்சிருக்காரு, கேமரா பிடிச்சு பார்த்துட்டு. அவர் காணோம் நெட்ஸ்ல, கிரவுண்டுக்கே வரலன்ட்டாங்க, போட்டுருந்தாங்க. நான் உட்காந்து ஒரு இதுவா பார்த்துட்டு இருக்க முடியுமா? அடுத்த செஷன் வரல. சோ அதான் அனுஜ் ராவத்ன்றாங்க எல்லாரும். பட் அதுக்கு பதில் அவங்க பட்லர் ஓப்பனிங் இறக்கிட்டு எல்லாரும் ஒரு ஸ்பாட் மேல போயிட்டு அதுக்கப்புறம் மஹிபால் லோம்ப்ரோர் கூட கொண்டு வருவாங்க. அதுதான் நான் கொண்டு வாங்க. அதுதான் பெட்டர் நான் ஃபீல் பண்றேன்.
அனுஜ் ராவத்னீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த குமார் குஷாகரா ஏதாச்சும் கொஞ்சம் அவங்க புதுசா ஏதாவது பண்ணலாம். பட் ஐ திங்க் தே வில் ஜஸ்ட் பட்லரை மேல கொண்டு வந்து அக்ரெசிவா போடுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ம். பட் அது இன்னொரு இது என்னன்னா அவங்க ஒரு பேஸ் பவுலர், அதாவது இஷாந்த் சர்மா நல்லா போட்டார் போன மேட்ச். பட் தேவையா? அவங்க பேட்டிங் ஏற்கனவே இப்ப சாய் சுதர்ஷன் இல்லாம வீக்கா இருக்கும் போது அந்த ஸ்பாட்ல லைக் வாஷிங்டன் சுந்தர் இல்லைன்னா இன்னொரு பேட்ஸ்மேனே சொல்றேன், மைப்பால் லோம்ரோர் பிரஸ் அனுஜ் ராவத் 2 பேருமே விளையாடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ம். பட் பட்லர் வந்து ஒரு பொசிஷன் மேல போறதுக்கு அவங்க ஐ டோன்ட் திங்க் தே வில் ஆப்ட் ஃபார் அது. அதுதான் பண்ணணும்னு நானும் நினைக்கிறேன். பட் பண்ண மாட்டாங்கன்னு. ஐ திங்க் ஏன் இட் வில் அப்படின்னா ஆல் டிபெண்ட் ஆன் சாய் சுதர்ஷன் எவ்வளவு மேட்ச் வெளியே போறாருன்னு. ம். இந்த ஒரு 2 மேட்ச் தானே சரி சேஞ்ச் பண்ண வேணாம், 1 டவுனே 2 டவுன் கூட விளையாடலாம். பட் ரொம்ப ஃபுல் டோர்னமெண்ட் ஆல்மோஸ்ட் போயிடுவாரு அப்படின்னா தே கேன் ஜஸ்ட் கோ வித் பட்லர் த டாப். அதுதான் இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா எல்லா டீமும் அல்ட்ரா அக்ரெசிவ் ஓப்பனர் ஒன்று வேணும். அப்புறம் வந்து ஒன் டவுன் கூட கன்சாலிடேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற போது பட்லர் அண்ட் கில் 2 பேருமே அல்ட்ரா அக்ரெசிவா போக மாட்டாங்க அப்போ ஓப்பன் போனாங்கன்னா. அதனாலதான் சம்படி லைக் அனுஜ் ராவத்தோ இல்ல யாரோ ரேண்டமா குமார் குஷாகராவோ எடுத்து அல்ட்ரா அக்ரெசிவா போங்க அப்படின்னு அனுப்பி விடுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இன்கேஸ் சாய் சுதர்ஷன் இஸ் நாட் அவைலபிள். வெற்றி நீ நினைக்கிற டீம் சேஞ்சஸ் ஃபார் ஜிடி? சாய் சுதர்ஷன் வந்து அதான் நியூஸ் அவுட்லெட்ல மெசேஜஸ் வந்து ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி பட் இஸ் ஃபைன் இருக்காங்க. அது கிரேட் ஆஃப் இன்ஜுரி பொறுத்து தான் அவர் ரிட்டர்ன் ஆவாரான்னு தெரியல. இல்ல அது வெயிட்டிங் டு கெட் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எப்படி ரிகவர் ஆகிறான்னு தெரியல. நாளைக்கு மேட்ச் டெஃபினட்டா டவுட் தான். அது சாய் சுதர்ஷனை ரீப்ளேஸ் பண்ணி ஆனோம்னா பிரைமரி சாய்ஸ் வந்து அவங்களுக்கு அனுஜ் ராவத் தான். பட் குஷாகரா வந்து இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணல. அனுஜ் ராவத் வந்து ஹஸ் பீன் ஆன் த சர்க்யூட் ஃபார் அ வைல். ஸோ அவருக்கு தான் போவாங்கன்னு தோணுது. மற்றபடி ஆனா அது எந்த அளவுக்கு அவங்களோட டாப் ஆர்டர் அஃபெக்ட் பண்ணுவோன்னு தெரியல. நாட் ஷுவர் தட் இஃப் ஜிடியோட ஸ்கோரிங் இம்பாக்ட் வந்து சாய் சுதர்ஷன் இல்லாம எப்படி இருக்கும்னு தெரியல. தட் குட் கிரேட்லி அஃபெக்ட் தம் இரஸ்பெக்டிவ்லி யார் வந்தாலும் சரி. அதே மாதிரி சொல்லு. இல்ல பெங்களூர்ல வந்து டிபெண்டிங் ஆன் அவங்க சுயா சர்மாவோட போவாங்களா இல்ல ரஷிக் தாவோட போவாங்க, அது ஒரு ஆப்ஷன் கூட இருக்கு. ரஷிக் கானா? ரஷிக் சலாம் தானே? சாரி ரஷிக் தாஸ். மட்டும் அதுதான் நீ சொல்லு. ஆர்சிபி என்ன சேஞ்ச்? வெற்றி சொல்ற மாதிரி சுயா சர்மாவா அதான் அந்த ஒரு ஸ்பாட் தான் டிஃபரன்ஸ். ரசிக் தார் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஸ்பாட்டும் சீல்டா வேற ஆர்சிபிக்கு? Yeah, almost they play the same team. ஓகே, அப்புறம் சுயா சர்மா உட்காந்துட்டு ரசிக் தார் தான். அதான் அது. பட் ஆனால் இந்த தடவை ஆர்சிபி வந்து லாஸ்ட் WPL ஸ்மாட் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் 200 கூட யாரும் அடிக்கல. ஸோ 130 140 போச்சு. கொஞ்சம் ரொம்ப ஸ்பின் ஆச்சு. ஸோ அது பட் ஆனால் இந்த தடவை அவர் மோபாத் வந்து நார்மல் ஆர்சிபி பிச் தான், நிறைய ரன்ஸ் வரும் 200+ அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அது பார்க்கணும். நார்மல் ஆர்சிபி பிச்சுனா உங்களுக்கு டேஞ்சரேப்பா அப்படின்னு அவர்கிட்ட யாரும் சொல்லலையா அம்மா பார்த்துக்கிட்டு? இல்ல அவங்க வந்து பயங்கர அக்ரெசிவ் அண்ட் டிஃபென்சிவ் பவுலர்ஸ் வச்சிருக்காங்களாம். அவங்க பேலன்ஸ் ஆமா, அவங்க யார் போட்டாலும் நாங்க எவ்வளவு அடிச்சாலும் நாங்க டிஃபெண்ட் பண்ணிடுவோம் இருக்காரு. லாகோல் எவ்வளவு அடிச்சாலும் டிஃபெண்ட் பண்ணுவாங்களாம். எவ்வளவு அடிச்சாலும் நாங்க திருப்பி அடிப்போம் அப்படிங்கிறாங்க ஆர்சிபி. ஜிடி வர்ஸ் ஆர்சிபில வந்து யாரோ பிகெஸ்ட் பேட்டில் மேட்ச் அப்னா இது கீ பேட்டில்? கோலி வர்சஸ் இஷாந்த் சர்மா. இஷாந்த் சர்மாவே வரலனா இம்பாக்டா? இஷாந்த் சர்மாவே வரலனா ரபாடா. சிராஜ் இல்லையா? சிராஜ் வந்து பாயிண்ட் டு ப்ரூவ் அகைன்ஸ்ட் ஹிஸ் ஓன் டீம். டிஎஸ்பி சிராஜ் திரும்பி வர்றாருல ஒரு பழைய டீமுக்கு. யாரு கூட? அவரு மைபால் லோம்ரோர் அனுஜ் ராவத் எல்லாரும் அவங்க எதிர்த்து அந்த பழைய டீமுக்கு வர்றாங்க எதிர்த்து. யாரும் விளையாட விட மாட்டாங்க. நான் வந்து மேட்ச் அப்னா ஆப்போசிட்டா சொல்றேன். புவனேஸ்வர் குமார் ஹேசல்வுட் அகைன்ஸ்ட் தேர் ஓப்பனர்ஸ். அதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 2 பேரையும் முடிச்சு விட்டாங்க. பட்லர் கில்லுனா மேட்ச் முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு போன வருஷத்துக்கு முதல் வருஷம் அந்த எலிமினேட்டர்ல வந்து கில்லு கதற அடிச்சாரு ஆர்சிபிய. இதே வெளியும் தான் நினைக்கிறேன். அதனால ஆமா வச்சு கிழிச்சு விட்டாரு. பாப்போம் நாளைக்கு என்ன ஆகுதுன்னு. வெற்றி நீ என்ன கீ மேட்ச் அப்னு நினைக்கிற? நான் வந்து அதே ஓபனர்ஸ் தான் சொல்றேன். பட் ஹேசல்வுட் வந்து நாளைக்கு எப்படினாலும் ஹீல் ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறப்ப. ஹீ இஸ் த கீ. ஹேசல்வுட் விக்கெட் எடுத்தாருன்னா ஃபர்ஸ்ட் நான் பவர் பிளேல ஐ திங்க் ஆர்சிபி வில் கோ ஹெட் அண்ட் வின். கில்லும் பட்லர் 2 பேருமே கொஞ்சம் பேக் ஆஃப் த லென்த் நல்லா விளையாடிடுவாங்க. அதான் புவனேஸ்வர் குமார் தான் ஆக்சுவலி நிறைய தடவை பட்லர்லாம் அவுட் ஆகியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ
அந்த லென்த் இன்னும் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். அதான் 2 பேரும் நியூ பால் ஓப்பனர்ஸ். ஓகே. அதே மாதிரி டிஃபெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் டாஸும் குரூஷியலா தான் இருக்கும். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். யார் ஜெயிப்பாங்க லாகுல்? ஆர்சிபி. ஆர்சிபி அப்படின்ட்டீங்க. வெற்றி? எனக்கு ஆனா ஜிடி வில் ட்ரம்ப்னு தோணுது. ஏன்னா நீங்க வெற்றி ஜிடிங்க தானே. அப்படி கிடையாது. ஜிடி வில் ட்ரம்ப் அப்படின்னா இப்ப ஆர்சிபி என்ன பைடனா அப்படின்னு நீ கேட்பேன்னு நினைச்சேன் ராகுல். நான் ஆர்சிபி என்ன கிளின்டனான்னு கேட்டிருப்பேன். சரி, மட்டும் யார் ஜெயிப்பாங்க? ஆர்சிபி. 3 பேர், 2 ஆர்சிபி, வெற்றி ஜிடியா? வெற்றி ஜிடி, முதலாளி ஜிடினா அப்ப நானும் ஜிடியே சொல்லிடுறேன். எனக்கு நம்ம ஜிடி ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ஸோ 2 பேர் ஜிடி, 2 பேர் ஆர்சிபி. என்னதுன்னு பார்ப்போம். லாகுல் ஃபேண்டசி இஷ்டத்துக்கு 10 பேர் எடுக்கக்கூடாது, 2 பேர் ஃபர்ஸ்ட் எடு. 2 பேர்னா என்ன, கோலி ஆ, இந்த சைடு எடுத்துக்கிட்டேன்னா கில்லு. ம், ஒரு டாப் ஆர்டர் எடுத்துக்கிறாரு. அடுத்து சொல்லுங்க வெற்றி. நான் அதுக்கு பதிலுக்கு சால்ட் பட்லர். சால்ட் பட்லர், சிறப்பு. அதாவது பட்லர் சால்ட் கொண்டு வர்றாரா? பெப்பர் பட்டு ஹேசல்வுட். I'll go for சிராஜ். சிராஜ். ஓகே, நான் வந்து சால்ட் எடுத்துட்டீங்களா? சரி, தேவ்தத் படிக்கல் நல்ல ஒரு ரன் ஸ்கோரிங் இன்டென்ட்டோட ஆடுறாரு. ஸோ அதனால நான் தேவ்தத் படிக்கல் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பிளேயர் சாய் சுதர்ஷன் ஆடினா கண்டிப்பாக சாய் சுதர்ஷன் எடுக்கலாம், மிஸ் பண்ண முடியாது. அப்படி சப்போஸ் அவர் ஆடலை அப்படின்னா ரஜத் பட்டிதார் இஸ் ஆல்சோ டீசன்ட் ஃபார்ம். ஸோ ஐல் கோ வித் பட்டிதார். ராகுல் சொல்லுங்க அடுத்த பிக். குருணல் பாண்டியா. குருணல் பாண்டியா? அப்போ பெருநல் பாண்டியா யாரு? நீங்க எடுங்க. சரி, குருணல் பாண்டியா எடுத்தாரு அவரு. வெற்றி? புவனேஸ்வர் குமார். ஓகே. ரஷீத் கான். இவர் வந்து எடுப்பாராம், ஓப்பனர் எடுப்பாராம், இவர் எடுப்பாராம். நீ எடுக்க வேண்டியதானடா எடுத்த உடனே 2 டாப் ஓப்பனர். சரி, ஓகே. அவன் ரஷீத் கான் எடுத்துட்டான். அப்பனா நான் வந்து மேபி ஐல் கோ வித் மொயின் கான். நல்ல வேளை ரியாஸ் கான் சொல்லாம இருந்தேன். ஷாருக் கான். ஷாருக் கான் அந்த டீம்ல இருக்கான்டா. ஷாருக் கான் ஷாருக் கான் கிடையாது, நான் ரபாடா எடுக்கிறேன். ரஷீத் கான் எடுத்துட்டான். சரி, பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ 2 பேர் பிபிகேஸ்ன்னு, சாரி 2 பேர் வந்து ஆர்சிபின்னு சொல்லியிருக்காங்க, 2 பேர் ஜிடின்னு சொல்லியிருக்கோம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சின்னசாமியோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் நாளைக்கு கண்டிப்பாக ஹை ஸ்கோரிங்காக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஒரு மேட்சும் தோக்காத ஆர்சிபி நாளைக்கு தோப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் இதில் 2 பேர் வந்து அது வேற மாதிரி நடக்கும்னு சொல்கிறாங்க. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய க்ளோசிங் கமெண்ட் சொல்லிருங்க பாய்ஸ். கண்ணன் தேவன் டீ குடி, ஆர்சிபிக்கு 4 கோடி. நீ கண்ணன் தேவன் டீ குடிச்சிருக்கியா முதல்ல? ஒரு மீம் வரும்டா. தெரியும், அந்த பாட்டு போட்டாங்க சிஎஸ்கே எலிமினேட் தானே போட்டாங்க. இது ரொம்ப வருஷமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. ஆர்சிபி ஒரு 4 மேட்ச் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கும்ல யூசுவலா, ஜெயிச்ச உடனே கேட்டுருவாங்க. அண்ணனே வண்டி கூட சிஎஸ்கே பொடி பொடின்னு தான் சொல்லுவாங்க. ஆமா. சரி, அவர் கண்ணந்தேவன் டீ குடின்ட்டாரு. நீங்க 2 பேரும் சொல்லிருங்க உங்களுடைய க்ளோசிங் கமெண்ட்ஸ். அதான் இப்போ சாய் சுதர்ஷன் இல்லைன்னா கொஞ்சம் பவுலிங் சாக்ரிஃபைஸ் பண்ணி இஷாந்த் சர்மாக்கு பதில் மைபால் லோம்ப்ரோட் ப்ளஸ் அனுஜ் ராவத் எடுத்து வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆர் அட்லீஸ்ட் ஒரு வாஷிங்டன் சுந்தர் யாராச்சும் எடுத்து வந்தால். பட் அது கொஞ்சம் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஏன்னா சாய் சுதர்ஷன் இல்லைன்னா ஏற்கனவே பேட்டிங் வந்து மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொன்னாங்க. அது பெட்டர். இஷாந்த் சர்மா நல்லா போட்டிருந்தாலும் தே ஷுட் கோ வித் எக்ஸ்ட்ரா பேட்டர் அட்லீஸ்ட் இந்த மேட்ச். என்னை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்ஷன் இல்லாதது ஜிடிக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் த கேம்ஸ்ல அவங்க தே கேன் லேர்ன் டு பேட் வித்வுட் டீம். ஒரு இல்லை பட் டாப்பர்ல விக்கெட் போச்சுன்னா எப்படி விளையாடணும் ஒரு டீம் ஓரளவுக்கு தே கேன் லேர்ன். அது நாட் அ ஐடியல் ஒன், பட் அட்லீஸ்ட் தே வில் ஹேவ் அன் ஐடியா அவுட் ஹவு டு ஒர்க் இட் அவுட். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்லுவேன். இன்னொன்று வந்து நாளைக்கு வந்து டாஸ் ரொம்ப குரூஷியல். ஏன்னா மழை பெய்யறதுக்கு ஒரு 10% சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டியூ வில் டெஃபினெட்லி பிளே டேஞ்சர் ரோல். ஸோ டாஸ் முதலாளி டியூ அவர் தான் பேசணும். ஆர்சிபில டியூ இருந்தா என்ன, இல்லாட்டி இருந்தா எப்படியா இருந்தாலும் அடியே தான் போட போறாங்க. அதனால அது எப்படி அவுட்கம் வருதுன்னு பார்ப்போம். It would be an interesting match. So we'll be back with the review and preview for the next matches. Signing off your Arte squad. Bye.